So first, so இதுவாகனில courses and preview course. இதில் நேற்று நம்ம பைத்தனோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டோம். அண்ட் டுடே வந்து டேட்டா டைப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆல்ரெடி நம்ம டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் எக்ஸஸாக இருக்கிற பில்டிங் ஃபங்க்ஷன்ஸு மட்டும் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸில். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கெட் த பிடிஎஃப் ஃபைல். இதில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ நம்பர்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றின ஃபுல் டாக்குமெண்ட் ஃபைலும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டுங்கிற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்கில் இதோட சின்டெக்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். எப்படின்னா, இந்த ரவுண்டுன்னு டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இதோட சிக்னேச்சர் என்ன, அதாவது சின்டெக்ஸ் வந்து ரவுண்டு உள்ள 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்பர் அண்ட் அனதர் ரூல் வந்து டிஜிட்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ரவுண்ட் அ நம்பர் டு கிவன் அ ப்ரெசிஷன் இன் டெசிமல் டிஜிட்ஸ். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 1.2345678 ரைட். 1.2345678 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணுறேன். பண்ணிட்டு எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2 டிஜிட்ஸ் மட்டும்தான் எனக்கு வரணும். அப்படின்னா ரவுண்டில் போயிட்டு ஏ மீன்ஸ் ரவுண்டோட சின்டெக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரு அண்ட் டிஜிட்ஸ். ஸோ அப்போது ஏ கமா எனக்கு எவ்வளோ டிஜிட் வரணும், 2 டிஜிட்ஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் வரும். ஓகேங்களா? அப்போது அதே மாதிரி எனக்கு 3 டிஜிட் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் வரும். இது ஏன் இங்கே 5 வருதுன்னா 4 அண்ட் பக்கத்தில் 5 இருக்குனால இது வந்து இங்கே ஒன்று ஆட் ஆகிக்கும். ஸோ 1.235 இந்த மாதிரி வரும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா, நம்ம ரிவர்ஸ் இண்டெக்ஸ் படிச்சோம் இல்லையா ஸ்ட்ரிங்கில், அதே மாதிரி இதில் ரிவர்ஸில் கொடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ரிவர்ஸில் கொடுக்கும். எப்படின்னா, இங்கே -1 கொடுத்தோம்னா 0.0. அதே மாதிரி இங்கே -2 கொடுத்தீங்கன்னா சேம் அதுதான் வருது. பிகாஸ் இங்கே ரைட் 1.2. ஸோ -1ங்கிறது என்ன பண்ணுவோம்னா, நம்ம எவ்வளோ டிஜிட்ஸ் பின்னாடி இருந்து கொடுக்குறோமோ அவ்வளோ டிஜிட்ஸை வந்து இது ஜீரோஸ் பண்ணிட்டே வரும். இப்போது ஸோ நான் இது என்னன்னு ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் +2 மட்டும் பார்க்கணும். ஸோ ரவுண்ட் A,2ங்கிறப்போ இது 2 டிஜிட் வரைக்கும் எனக்கு ரவுண்ட் பண்ணி வேல்யூ கொடுக்கும் 1.2. அதே மாதிரி 3ங்கிறப்போ
ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 3 டிஜிட்ஸ் மட்டும் கொடுக்கும். இது ரவுண்டோட ஃபங்க்ஷன். இதே மாதிரி நம்ம டாட் ஃபார்மேட் மெத்தடுன்னு ஒன்று பார்த்துருப்போம் ஸ்ட்ரிங்கில். ஸோ அதே மெத்தடை இங்கே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபார்மேட் இது ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் என்ன ஃபார்மேட்டு வேல்யூ ஃபார்மேட் என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற 2 ஆர்குமெண்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ A, 0.2 இங்கே வந்து Fன்னு கொடுக்கணும். சேம் அஸ் ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்த டாட் ஃபார்மேட் மெத்தட் மாதிரியே. சரிங்களா? இங்கே நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 டிஜிட் வரும். அதே மாதிரி 3ன்னு கொடுத்தீங்கன்னா get 3 digits and 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 digits வரும். இது ஃபார்மேட் மெத்தட். அண்ட் இப்போ நான் இந்த நம்பரை வந்து பைனரி, ஆக்டலு, ஹெக்ஸா இந்த மாதிரி வேல்யூஸ்லேயே நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் ஏங்கிறதுல 1.2345678 இது நான் பைனரியாக கொடுத்தேன்னா இது எரர் எடுக்குது. ஏன்னா பைனரி வந்து இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கும், ஃப்ளோட் வேல்யூஸ் எடுத்துக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், b = பல்லுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு நான் இதை பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும்னா BIN கொடுத்து உள்ள பல்லுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன்னா இது பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே பின்னு வருது இல்லையா, பி 12 பைனரி வேல்யூ 1100. இதுதான் வந்து 12ஓட பைனரி வேல்யூ. அதே மாதிரி நான் ஆக்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா OCT மட்டும் கொடுத்துட்டு அண்ட் உள்ள B கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆக்டல் கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி ஹெக்ஸா வேல்யூ கிடைக்கணும்னா எக்ஸ் கொடுத்துட்டு உள்ள பின்னு கொடுத்தீங்க மீன்ஸ் அந்த பிங்கிறது 12 கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஹெக்ஸா வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். இதை ஃபார்மேட்லேயும் போடலாம். எப்படின்னா ஃபார்மேட்டில் இப்போ B, கோர்ஸ்குள்ள பின்னு கொடுத்தோம்னா எனக்கு அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஓல கொடுத்தோம்னா மீன்ஸ் ஸ்ட்ரிங்கில் பைனரி வேல்யூ கிடைக்கும். ஓ கொடுத்தோம்னா இது 14ங்கிறது ஆக்டல் வேல்யூ. சரியா? அதே மாதிரி இங்கே ஹெச்னு கொடுத்தோம்னா ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் பைனரியும் அண்ட் ஆக்டாவும் மட்டும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு மட்டும் தான் இதில் ஃபார்மேட் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பைத்தானில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது நார்மலாக காம்ப்ளெக்ஸ்னு ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ A காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்க, ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் 2,4ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஏவை பார்த்தீங்க இப்போ 2 + 4Jன்னு வரும். ஸோ இது 2ங்கிறது ரியல் பார்ட் அண்ட் 4Jங்கிறது இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம B டைரக்டாகவும் கொடுக்கலாம். 2 - 5Jன்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம நம்பர்ஸில் பண்ணுற மாதிரி A - B 9J and A + B 4 - 1J. ஸோ இதில் இருக்கிற ரியல் பார்ட் தனியாக, நான் இமேஜினரி பார்ட் தனியாக பார்க்கணும் அப்படின்னா A.IMAGன்னு கொடுத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் வந்து தனியாக வரும். அண்ட் A.REL கொடுத்தீங்கன்னா ரியல் பார்ட் தனியாக வரும். இங்கே ஏக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2ங்கிறது வந்து ரியல் பார்ட், 4ங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ இமேஜினரி பார்ட் வந்து 4ன்னு வந்துச்சு அண்ட் ரியல் பார்ட் 2ன்னு வந்துச்சு. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். அண்ட் அடுத்து
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன், லைப்ரரிஸ் வச்சு தான் நம்ம பைத்தானில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு லைப்ரரி வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளை மாதிரி ஒரு ப்ரோக்ராமர் எழுதுறதா ஒரு லைப்ரரி. அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஒரு 4 or 5 pages ஆஃப் கோடிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ்னால் ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கும். நம்ம அதில் எது வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு மேத் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா, இம்போர்ட் சி மேத், இது ஒரு லைப்ரரி. இது வந்து இந்த சைனு, காஸ்ட்டு, அப்புறம் ஸ்கொயர் எடுக்கிறது, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. இம்போர்ட் சி மேத்னு கொடுத்துட்டு இப்போ சி மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், இதுக்கு 2. ஸோ 2ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 1.414. அதே மாதிரி நான் 3க்கு பார்த்தீங்கன்னா 0.7 சம்திங் வரணும். ஓகேங்களா, சாரி 1.732. இது 3ஓட ஸ்கொயர் ரூட். இந்த மாதிரி மேத் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து சி மேத்துங்கிற லைப்ரரி வந்து நம்ம கால் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. சரிங்களா, அடுத்து ஃப்ராக்ஷன் பார்ப்போம். நம்பர்ஸ்ல ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி பண்ணி பார்க்குறது அப்படின்னு. இதுக்கு என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லைப்ரரியிலேருந்து உள்ள நிறைய கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் நம்ம எடுத்துக்கலாம், தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இம்போர்ட் சி மேத்னு கொடுத்த மாதிரி ஃப்ரம் கொடுத்து எதுலேருந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஏன் ரெண்டுமே ஃப்ராக்ஷன் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாடியூல்லேருந்து இந்த கிளாஸை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா, இம்போர்ட் பண்ணி இதில் நான் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏ ஈக்குவல் ஃப்ராக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகே, ஏன்னா பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, அது கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்மாலில் இருக்கும், இதில் கேபிட்டல் கொடுத்தீங்கனாலும் எரர் அடிக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் ஈக்குவல் ஃப்ராக்ஷன். ஸோ இது ஃப்ராக்ஷனோட சின்டெக்ஸ். ஷிஃப்ட் டேப் எந்த இதை நீங்கள் டைப் பண்ணி ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கனாலும் அந்த டீட்டெயில் வந்துடும் ஜூபிட்டரில். ஓகேங்களா, இன்சிக்னேச்சர், ஃப்ராக்ஷன், நியூமரிக்கல் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ நார்மலைசிங் ட்ரூ, இது மூணுமே வந்து ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து. ஓகேங்களா, திஸ் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ். நீங்கள் என்ன கொடுக்குறோன்னா 3,2ன்னு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நான் ஏயை பார்த்தோன்னா எனக்கு ஃப்ராக்ஷன் 3,2 அண்ட் 20 கொடுத்தோன்னா 3/2. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன் கான்செப்ட். தென் இதில் வந்து நீங்கள் ஆடிங், மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்டு சப்ட்ராக்ஷன் அது எல்லாமே பண்ணி பார்க்கலாம் ஃப்ராக்ஷனில். ஸோ இதில் நான் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சி டாட் நியூமரேட்டர்னு ஒன்று இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்ப்போம் இல்லையா, எது நியூமரேட்டர் அண்ட் எது டினாமினேட்டர் அப்படின்னு பார்க்கறதுக்கு சீன் பண்ணேன். ஏ டாட் இதோட நியூமரேட்டர் வந்து 3 அண்ட் இதோட டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதையும் ஃபைன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள், ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்து என்னென்னா பைத்தானில் அரேங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள கம்மானால ஒரு ஆப்ஜெக்ட்ஸை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் வந்து லிஸ்ட். ஓகே, 2, 3, 4. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2 லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், 5, 6, 7, 8. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த லிஸ்ட்டுக்கு இடையில வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். இப்போ நான் இந்த 2 லிஸ்ட்டு நான் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், இல்லை இது கூட நான் 2 மல்டிபிள் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்டார் 2ன்னு கொடுக்குறேன். இது என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, அதை அப்படியே
காப்பி பண்ணி இன்னொரு பக்கம் பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்ல இப்படிதான் பேஸ்ட் ஆகும். அதே மாதிரி இது கூட எக்ஸ் கூட ஒரு ஆட் பண்ற 10 இல்லைன்னா ஏதோ ஒரு நம்பரை வந்து நான் ஆட் பண்றேன். எனக்கு எரர் அடிக்கும், ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதை எப்படி வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, இதை வந்து ஒரு அரேவா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனு, சம்மு இதெல்லாம் பண்ணி, அடிஷன் இதெல்லாம் பண்ணி பார்க்க முடியும். இது எப்படி வந்து அரேவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம சி மேத் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி பார்த்தோம் இல்லையா, சி மேத்ங்கிற ஒரு லைப்ரரி. அதே மாதிரி ஃப்ராக்ஷன் ஒரு லைப்ரரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்பைன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இது வந்து மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணுவாங்க. இம்போர்ட் நம்பை, சரிங்களா? சரி, நம்பைங்கிறது பிஒய் வராது. ஸோ நம்பை இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம மேட்ரிசஸ் பண்ணலாம் அண்ட் அரேவை கன்வெர்ட் பண்ணி அரேல இருக்க ஆப்ரேஷன்ஸ் நிறைய பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்பை நான் கால் பண்ணிட்டேன். ஸோ நம்பை நான் எல்லா பக்கம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இதோட நேமை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும். எப்படி அஸ்ன்னு கொடுத்துட்டு என்பின்னு கொடுத்துறேன். என்னன்னா, நம்பைங்கிற லைப்ரரியை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பேர் வந்து என்பைன்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த டைம் இப்போ நான் நம்பையில் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், கீழே வந்து இப்போ ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ஷனுங்கிறத கால் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஃப்ராக்ஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நான் என்பின்னு யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்பைங்கிற பேரை நான் என்பின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இது எப்படி அரேவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, டின்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு என்பி இருக்கு இல்லையா, என்பி டாட் அரே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாட் அரேக்குள்ள நான் இங்க கொடுத்தேன் இல்லையா, இந்த வேல்யூ கொடுக்கணும். இந்த வேல்யூ கொடுக்கணும். அப்படி இல்லையா, நான் ஆல்ரெடி எக்ஸ் ஒய்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்க இந்த வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போ என்னாச்சு, இந்த எக்ஸை அரேவா சேஞ்ச் பண்ணி டியில் வந்து ஸ்டோர் பண்ணு. ஸோ அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். எக்ஸில் என்ன இருக்கு, 1 2 3 4 5ங்கிற வேல்யூ இருக்கு. ஓகேங்க, அதே மாதிரி நான் ஒய்யை கன்வெர்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சின்னு பேர் வச்சுக்கிறேன், டி ஈன்னு வச்சுப்போம். ஈன்னு பேர் வச்சுட்டு அண்ட் எக்ஸை வந்துட்டு நான் ஒய்ன்னு சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ எக்ஸ்ல இருக்க வேல்யூ அண்ட் ஒய்ல இருக்குது. எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு 2 3 1 2 3 4 அண்ட் ஒய்ல வந்து 5 6 7 8 2 இருக்கு. நான் இது ரெண்டையும் வந்து இப்போ அரேயை கன்வெர்ட் பண்றேன். ஓகே, ஸோ ரன் பண்ணிட்டேன். இப்போ டியிலும் ஈலையும் வந்து அரேஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ 20 டி இது அரே. ஓகே, டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு அரேக்கும் இப்போ லிஸ்ட்டுக்கும். லிஸ்ட்னா என்ன இருக்கும், 1 2 3 4 இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கு, இப்போ இது வந்து லிஸ்ட் 1 2 3 4. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, கமாஸ் எதுவுமே இல்லை. இது வந்து 1 2 3 4 ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வச்சு பிரிச்சு 1 2 3 4ன்னு அப்படியே மாறிடுச்சு. இது வந்து அரே. இதுக்கு அதுக்கும் அதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த சப்ட்ராக்ஷன் அடிஷன் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, இப்போ நான் அந்த இதில் காமிச்ச மாதிரி எக்ஸ் ஸ்டார் 2 நீ பண்ணிருக்கல, நீ பண்ணப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 1 2 3 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 2 3 4ங்கிறது ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே, நான் அதே எனக்கு வந்து இங்க இருக்கிற இண்டிவிஜுவல் வேல்யூஸ் கூட வந்து 2 மல்டிபிள் ஆகணும் அப்படின்னா நான் இதை அரேவா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அரேவா சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸ் ஸ்டார் 2ன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுப்பேன். சரி, ஆக்சுவலாக இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். எக்ஸுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸுங்கிற வேல்யூவை டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா டின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 2 4 6 and 8. ஓகே, அதே மாதிரி ஸோ நான் ரெண்டையும் மல்டிபிள் பண்றேன். நீங்க இல்லைன்னா இது கூட ஒரு வேல்யூவை ஆட் பண்றேன். இப்போ டி கூட டி
ப்ளஸ் 10ங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஆட் பண்ணேன்னா என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும்? இது கூட 10 ஆட் ஆகும், அண்ட் இது கூட 10, இது கூட 10, இது கூட 10. அப்போ எனக்கு 11, 12, 13 and 14 கிடைக்கும். இதே நீங்கள் இங்கே 10 ஆட் பண்ணீங்கன்னா இதே எரர் அடிக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல போய் தனியாக ஆட் பண்ண முடியாதுங்கிற எரர் அடிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கொயர் ரூட்டை எடுத்து பார்க்கலாம். எப்படின்னா np.sqrt அதுக்குள்ள டிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா இது இந்த டியோட 1, 2, 3, 4 இருக்குல்ல, அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகே, இதோட காஸ் வேல்யூ நீங்கள் செக் பண்ண முடியும். சைன் காஸ் வேல்யூ. ஓகே, இது வந்து இதோட சைன் வேல்யூ. சாரி, இங்கே இருக்கு இந்த டியோட சைன் வேல்யூ. இப்போ நீங்கள் டி அண்ட் இ நான் 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டியும் இயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ஆனால் லிஸ்ட்டாக இருக்கிறப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. டி எஃப் கொடுத்து எஃப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் டி ப்ளஸ் இன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் எடுத்து கொடுப்பேன். இப்போ நான் எஃப் பார்த்தோம்னா 6, 8, 10, 12 இது ரெண்டுமே ஆட் ஆகிடும். என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்போ இதில் வந்து 1, 2, 3, 4 இருக்குது. அதே மாதிரி இங்கே நான் இதில் 1, 2, 3, 4 இருக்குது. அண்ட் 5, 6, 7, 8 இது ரெண்டையும் நான் லிஸ்ட்டில் இருந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணால் 6, 8, 10 and 12 இப்போ இங்கே கிடச்சிச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து அரே கான்செப்ட். அண்ட் அரேல பார்த்தீங்கன்னா நெஸ்டட் அரே அந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம நெஸ்டட் லிஸ்ட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் ஏ ஈக்குவல் டு அண்ட் என்பி நம்பையோட நேம் ரெஃபரன்ஸ் என்பி அரேன்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசிஸ்க்குள்ள ஒரு லிஸ்ட்டு அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட். அதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். இதை நான் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ 1, 2, 3 இன்னொரு லிஸ்ட், அதில் வந்து 2, 3, 4 அண்ட் இன்னொரு லிஸ்ட், அதில் 5, 6, 7 இந்த மாதிரி ஒரு 3 லிஸ்ட் நான் கொடுத்துட்டேன். சரியா? 3 லிஸ்ட் கொடுத்துட்டு இதில் நான் சேம் இப்போ 0, 1, 2 இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். இதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இப்போ 0ங்கிற இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அரேவோட 1, 2, 3 ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். சரியா? அப்போ 1ன்னு கொடுத்தோம்னா 2, 3, 4 அண்ட் 2ன்னு கொடுத்தோம்னா 5, 6, 7. இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நீங்கள் அரேன்னு கொடுக்குறப்போ இது என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அண்ட் இது மேலே, இது கீழே, அது கீழே இது. ஸோ இதில் நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் அண்ட் செகண்ட் காலம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ரோஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு வந்துடும். அப்புறம் கமா கொடுத்துட்டு எனக்கு எந்த காலம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்து ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன காலம் உங்களுக்கு 2, 3, 6 புரியுதுங்களா? எல்லா ரோவும் எடுத்துக்கிச்சு, எல்லா ரோலையும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க காலம் 2, 3, 6. ஓகே, அடுத்து இப்போ நான் 2 கொடுப்பேன். லாஸ்ட் 1, 3, 4, 7 இது 3 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா 1, 2 and 5 0 இண்டெக்ஸில் இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காலம் அண்ட் இது ரோ. இப்போ நான் ரோ டிசைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு 0th காலமை பிரிண்ட் பண்ணும். அப்போ 2. ஓகே, இப்போ நான் 0th ரோவில் 0th காலம் கொடுப்பேன் 1. 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் கொடுப்பேன் 2. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரோஸ் அண்ட் காலம்ஸை நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 காலம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா 0,
கோலன், இது வந்து ஸ்லைசிங் கான்செப்ட் தான். ஓகே, கோலன் 2. என்ன வரும், எனக்கு ஃபர்ஸ்ட் 2 காலம் மட்டும் வரும். ஏன்னா 2ங்கிறது வந்து இதோட இண்டெக்ஸ் பொசிஷன். நம்ம ஸ்லைசிங்ல பார்த்தது என்ன, 2ங்கிறது வந்து இது எடுத்துக்காது. 2க்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் நம்ம எது வந்து ஸ்டாப் வேல்யூல கொடுக்குறோமோ அதோட முன்னாடி வேல்யூ மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஓகே, நான் இப்போ இந்த வேல்யூ கொடுக்குறேன்னா எனக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ நான் 0 to 2 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த 2 நெஸ்டட் லிஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்போம். இந்த 2 நெஸ்டட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கு 2, அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் லொகேஷன் என்ன வேல்யூ இருக்கு 3. ஓகே, ஸோ இது 2 மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலைன்னா கேளுங்க, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். எல்லாம் கிளியரா? அடுத்தது போலாம்ல. எனக்கு வந்து அதே ஓகே சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அந்த ரவுண்ட்ல வந்து நீங்க -1 போடும்போது 0.0 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு. அது எதனால அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? அது நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன் மேம். அது இங்க இந்த நோட் புக்ல ரன் ஆக மாட்டேங்குது. சோ அது என்ன எரர்னு தெரியல. அப்படிங்களா? நான் அது வெரிஃபை சரி. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க இம்போர்ட் ஃபிராக்ஷன்ஸ், இம்போர்ட் நம்பி அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொன்னீங்க. சோ வேண்டிய அந்த மாடியூல் வந்து அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கு இல்லன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒருவேளை எனக்கு வேண்டிய ப்ரோக்ராம நானே எழுதி நான் லைப்ரரியில சேவ் பண்ண முடியுமா? சோ அத சொல்லுங்களேன் கொஞ்சம். ஸோ லைப்ரரிஸ்ங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராமர் எழுதி சேவ் பண்ணுறதா மேம் லைப்ரரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில லைப்ரரி வந்து பைத்தான் ஸ்டாண்டர்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பை, அப்புறம் வந்து இந்த ரேண்டம் வேரியபிள், இதெல்லாம் வந்து பைத்தான் வந்து அவங்க ப்ரோக்ராமில் வந்து ஸ்டாண்டர்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அதில் இருக்கிற கிளாஸஸ்லாம் நீங்கள் வேணும்னா நம்ம நெட்ல இருந்து பார்த்துக்கலாம் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு. உள்ள வந்து n நம்பர் ஆஃப் கிளாஸ் இருக்கும். நம்ம எது மட்டும் எனக்கு வேணுங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கணும்னா நம்ம கான்செப்டுக்கு என்ன கிளாஸ் உள்ள இருக்குங்கிறத நம்ம அதோட ப்ரொசீஜர் படிச்சு பார்த்தா தான் வந்து. ஓகே, சோ அது எப்படி நான் போய் பாக்குறது, எனக்கு வேண்டியது இருக்கா இல்லையா லைப்ரரியில அப்படின்றத நான் எங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்? நார்மலா நீங்க கூகுளிங் பண்ணாலே கிடைக்கும் மேம். இப்போ நம்பைல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அந்த மாடியூல் அப்படின்னு கூகுளிங் பண்ணாலே கிடைக்கும். இல்ல அப்படி இல்ல, இப்ப நீங்க நம்பை அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தனால எனக்கு தெரியுது. ஒருவேளை ஃபிராக்ஷன்ஸ் இல்ல ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி லைப்ரரியில இதெல்லாம் இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்றத நான் ஏதாவது பார்க்க வழி? சேனாதிபதி வீச்சகனின் ஆணையில் மத்திய தேசத்தில் ரட்சிக்கப்படுபவர் மந்திரி கங்கனும் அரசரின் அன்பை பெருமளவு கவர்ந்தவர் என்பதை நான் அறிகிறேன்.
ஹலோ. ஹலோ மேம். நான் தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீங்க எனக்கு சர்ச் பண்ணி கூட சொல்லுங்க. ஒருவேளை லைப்ரரிஸ் எங்க போய் பார்க்கணும், அப்படி லைப்ரரிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா சொன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது சோ தட் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம இதுக்காக உட்கார்ந்து தனியா எழுதாம மைட் பி அதுல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இது வந்து பாத்தீங்க, இப்போ நம்ம சின்டெக்ஸ் யூஸ் பண்றோம்ல மேம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்றோம்ல. இப்போ கிளாஸ் அதுக்குள்ள சின்டெக்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி பைத்தான் வந்து சில ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பைத்தான் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் இதுதான். இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் வேணா வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கேமிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைப்ரரிஸ் அவங்க ரிலீஸ் பண்ற லைப்ரரிஸ். நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாஸ்க்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லைப்ரரிஸை போய் நம்ம அதோட டாக்குமெண்ட் ஃபைல் எடுத்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும், இல்லை அதை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா எஸ்கே லேர்ன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ள நிறைய கிளாஸஸ் இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஒரு மெஷின் லேர்னிங் ஃபுல்லா பண்ண முடியும். அதே மாதிரி கேமிங்க்கு அண்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தனியா ஸ்டடி பண்ற மாதிரி வரும் மேம். ஹலோ மேம். வாணி மேம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது மேம். சாரி, மியூட்ல வச்சிட்டேன் நான். இல்ல, எனக்கு வேண்டிய லைப்ரரி வந்து நான் சர்ச் பண்ணனும்னா நான் ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க, அது ஓரியன்டடா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து பேசிக் லைப்ரரிஸ். ஸோ நீங்க இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்றேன் அப்படின்னா டிஜாங்கோன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் தனியா படிச்சா மட்டும்தான் நான் வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்க சொன்ன பேசிக் லைப்ரரிஸ் அது எங்க இருக்கும்? அது நார்மலா நம்ம பைத்தானோட வெப்சைட்ல இருக்கும் மேம். பைத்தான் வெப்சைட்ல இருக்கும். சரி, ஓகே, நான் சர்ச் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா நான் உங்களுக்கு ஷூர் மேம். ஓகே. இப்போ ரவுண்ட்ல வந்து அந்த மைனஸ் வேல்யூ கேட்டிங்கல்ல, அது எப்படின்னா அதுல வந்து நம்ம ஃப்ளோட் வேல்யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஃப்ளோட்டுக்கு பதிலாக இப்போ 1 2 3 4 5 6 கொடுத்துட்டு கமா ஓகே. சோ இன்டிஜர் யூஸ் பண்ணலாம். இன்டிஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். -1 கொடுத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும் மேம். இப்போ 1236 இருக்கு, இது 36 இருக்கனால அடுத்து வந்து 14 ரவுண்ட் பண்ணிரும். இப்போ நான் 33ன்னு கொடுத்தேன்னா ஓகே 13 ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ். थैंक यू. புரியுது. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். அதுவும் மேட்ரிக்ஸும் நம்பைல தான் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதனால இன்னொரு தான் இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்பை வந்து இன்னொரு இம்போர்ட் பண்ண தேவையில்லை. மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் m ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். m ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் என்பிங்கிறது நம்பை, என்பி டாட் மேட்ரிக்ஸ். இப்போ டாட் எதுக்கு வைக்கிறோம்னா, நான் என்பிக்குள்ள இருந்து மேட்ரிக்ஸ்ங்கிற கிளாஸ் மட்டும் கால் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாட் வைக்கிறோம். மேட்ரிக்ஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் உள்ள நெஸ்டட் லிஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ எம் நீங்க ரன் பண்ணி பார்த்தா இது ஒரு 3+3 மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? ஸோ மேட்ரிக்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட் 8th இருந்தே இருக்கு மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3+3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இதுல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் அண்ட் இன்வர்ஸ் பண்ணுவோம் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அப்புறம் ஈகன் வேல்யூஸ் எப்படி எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்றதுன்னா சிம்பிள். நீங்கள் எம் வந்து நம்ம இங்கே வேரியபிளா கால் பண்ணியிருக்கோம், அதில் வந்து இந்த மேட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா?
ஸோ அந்த m டாட் கொடுத்து டீன்னு கொடுத்தீங்கன்னா m டிரான்ஸ்போஸ் ஆகும். ஓகே, டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காலம்ஸ்லாம் இங்கிட்ட ரோஸாக மாறும், அதான் வந்து டிரான்ஸ்போஸ். இப்போ 1 3 5ங்கிறது இங்கே மேலே வந்துருச்சு, அண்ட் 2 4 6ங்கிறது அதுக்கு கீழே, அண்ட் 3 6 7ங்கிறது அதுக்கு கீழே. ஓகே, இதில் இன்வர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா சிம்பிள், m டாட் ஐ கொடுத்து சாரி m டாட் கேபிட்டல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வர்ஸ். ஓகே, இதுதான் வந்து m ஓட இன்வர்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது கூட மல்டிபிள் பண்ண இன்னொரு நான் 1x1 மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ v ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். v ஈக்குவல் டு சேம் நீங்கள் இங்கே என்ன ப்ரொசீஜர் போட்டிங்களோ அதே ப்ரொசீஜர் நான் அப்படியே கால் பண்ணுறேன். np டாட் மேட்ரிக்ஸ் அதுக்குள்ள வேல்யூ இங்கே என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொரு 1x1 மேட்ரிக்ஸ், அப்போ எல்லாத்துலேயும் எனக்கு ஒவ்வொரு வேல்யூ மட்டும் கொடுப்போம். ஓகே, ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டு வீக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1x1 மேட்ரிக்ஸ். ஓகே, சாரி 1x1 இல்லை 1x3 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 3 ரோ அண்ட் 1 காலம். ஓகே, m இன்ட்டு என்னன்னு சொல்லுவோம், 3 1 3 6 7 இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறேன். எப்படின்னா நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான், m ஸ்டார் v மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும். இதில் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அடிஷனு எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது ப்ளஸோட அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் ஈக்கன் வேல்யூஸ், ஈக்கன் வெக்டார்ஸு அண்டு டிட்டர்மினன்ட்டு இதெல்லாம் வந்து எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா x ஈக்குவல் ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு np டாட் linalg. ஓகேங்களா, இது ஒரு கிளாஸ். ஓகே, இது டாட் இதில் நான் என்ன எடுக்க போறேன்னா ஈக்கன் வேல்யூஸ், அப்போ EIGVALS. ஸோ இதில் வந்து அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் நேம்ஸ் வச்சுக்கிறது, அந்த லைப்ரரியில் அவங்க வச்சிருக்க நேம் ஈக்கன் வேல்யூஸ்க்கு EIGVALSனு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் எவனு கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸை ரன் பண்ணி பார்த்தீங்க. ஓகே, இது வந்து எம்மோட ஈக்கன் வேல்யூஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல டெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் கிடைக்கும் நமக்கு. இது டிட்டர்மினன்ட் 4ங்கிறது. ஓகே, இது மேட்ரிக்ஸை பற்றினது. அண்ட் மேட்ரிக்ஸில் ஏதாவது இப்போ சொல்லி கொடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம மேட்ரிக்ஸ்லயே இன்வர்ஸ் போட்டோம்னா எதுக்காக அது எக்ஸ்போனென்ஷியல் இருக்குது? நம்பர்ஸ் விட்டு கேக்குது. சாரி, உங்க வாய்ஸ் கேட்கல. சொல்லுங்க மேம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். நீங்க வந்து ஐ போடும்போது இன்வர்ஸ் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது மேம். நானே சொல்லிடுறேன். ஓகே, இது சர்டன் ஃபார்மட்ஸ் வச்சிருக்கோம் கன்வர்ஷனுக்கு. இதுக்காக வந்து வேல்யூ கொடுக்கணும், எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல கொடுத்து எதனாலது மேம்? இது சர்டன் ஃபார்மட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. இப்போ இன்வர்ஸுக்குன்னு வந்து நம்ம ஃபார்முலாஸ் வச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா படி போட்டோம்னா we can get கரெக்ட் ஆன்சர். இது வந்து லைப்ரரியில இருக்கிற ஒரு ஐங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஐங்கிற ஃபங்க்ஷன்ல இவங்க இதுக்கு இப்படிதான் கன்வெர்ட் ஆகணும்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஐன்னு கொடுக்குறப்ப இன்வர்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல கிடைக்கும். சாரி, எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆச்சுன்னு ஒரே வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலாஸ் வச்சு டிரைவ் பண்ணுறப்போ ஸோ நம்மளோட அக்யூரேட் ஆன்சர் நமக்கு கிடைக்கும்.
சரிங்களா? இவங்க வந்து இவங்களோட ஃபார்மேட்டுக்கு இப்போ இந்த லைப்ரரி எழுதினவங்க வந்துட்டு இது மிஷின் லேர்னிங்காக எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இன்வெர்ஸ் கொடுக்குறப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல இருந்தால் அவங்க மிஷின் லேர்னிங் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அவங்க இந்த ஃபார்மேட்டை எக்ஸ்பொனென்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு வேணும்னா அதை நம்ம கரெக்டா எழுதிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டம்ங்கிறது அதே மாதிரி அது ஒரு லைப்ரரி, நம்ம ரேண்டம்ங்கிறத இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டு அண்ட் இப்போ ரேண்டம் இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். v ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டில் 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் 7, 8, 9 ஒரு வேல்யூ வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, இதுல இருந்து எனக்கு ரேண்டமா ஏதோ ஒரு வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கணும். அப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரேண்டம் டாட் சாய்ஸ் கொடுத்துட்டு உள்ள வின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரேண்டமா ஏதோ ஒரு வேல்யூ நான் எப்பெல்லாம் இதை ரன் பண்றேனோ அப்ப எனக்கு ரேண்டமா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ. ஆனா சீக்வன்ஸ் படியில வராது, ரேண்டமா. ஒன்று வந்து ரிப்பீட் ஆகாது, 5க்கு அடுத்து 6 அந்த மாதிரி வராது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி. அப்ப நீங்க டாட் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்து சாய்ஸ் சொல்லுங்க. நீங்க டாட் சாய்ஸ்னு கொடுத்திருக்கீங்க, ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படின்னு. அந்த சாய்ஸ் என்னதுங்க? அது என்னதுங்க? ஆக்சுவலா இதுல இருந்து ஏதோ ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக சாய்ஸ்னு கொடுத்துருப்போம். இதுலயே நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ ரேண்டம் டாட் சாய்ஸ்னா இதுல இருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்து காமிக்கும். அண்ட் சாம்பிள்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுல இருந்து எனக்கு 2 நம்பர்ஸ் எடுத்து காமிக்கும், 2 or 3 நம்பர்ஸ் ரேண்டமா. ஓகே ஓகே ஓகே. இது சாய்ஸ்ங்கிறது ஒரு நம்பர் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரி, நேத்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தீங்க. அதுல வந்து ரேண்டம் 1 to 10 இல்ல 1 to 100 அதுல ஒரு நம்பர் எடுக்கணும்னா அப்ப நம்ம இந்த ரேண்டம் நீங்க இது கொடுத்துக்கலாம். சோ இதை விட பெட்டர் என்னன்னா நீங்க அடுத்து நான் சொல்றேன் மேம். இப்போ நீங்க 100 வரைக்கும்னா 100 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டே இருக்கணும். அதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணி கொடுக்கும் இது. சோ நீங்க ரேஞ்ச் வெச்சு. சோ நான் 100 வரைக்கும் நம்பர் போடணுமா? இல்லையா? இல்ல, அதுக்கு தான் அடுத்தது நான் சொல்றேன் மேம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து random dot sample dot sample. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வேல்யூ v கால் பண்ற, ரெண்டு ஆர்குமெண்ட் இதுல ப்ளே பண்ணனும். ஃபர்ஸ்ட் v கொடுத்துற, அடுத்து எத்தனை ரேண்டம் வேரியபிள்ஸ் எனக்கு ரேண்டம் வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னு இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டேன். இப்போ 3 கொடுத்துருக்கேன். எனக்கு 3 வேல்யூஸ் வரும். எத்தனை தடவை நீங்க ரன் பண்ணாலும் 3 வேல்யூஸ் மாறி மாறி வரும். அதே மாதிரி இங்க 2 கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா 2 வேல்யூஸ். ஸோ ஒவ்வொரு டைம் ரன் பண்றப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு அப்புறம் ரேண்டம் டாட் ஷஃபிள்னு ஒரு மெத்தட் இருக்கு. ரேண்டம் டாட் ஷஃபிள். ஸோ இதோட ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா அது கீழே வரும். இதுக்குள்ள என்னென்ன சின்டெக்ஸ் நம்ம போடலாம். எக்ஸ் கமா ரேண்டம் ஈக்குவல் நான் ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். ரேண்டம் ஷஃபிள் இருக்குன்னா ஷஃபிள் இருக்கிற நம்ம கொடுத்துருக்கிறத ஷஃபிள் பண்ணி நமக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்குள்ள விங்கிறத கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுப்பேன்.
ஸோ ரேண்டம் டாட் ஷஃபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இது கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷஃபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன பண்ணுவோம்னா வியில் இருக்கிற எல்லா இதையும் வந்து ஷஃபிள் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம வியில் என்ன கொடுத்துருக்கோம், 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணி விட்டுரும். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி விட்டுரும். இது வந்து ரேண்டம் டாட் ஷஃபிளோட வேலை. ஸோ அடுத்து நீங்கள் வியை கால் பண்ணீங்கன்னா ஷஃபிள் ஆகி தான் இருக்கும், பழைய இன்புட் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து ரேண்ட் இன்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ ரேண்டம் ரேண்ட் இன்ட். ஸோ நேற்று நான் கொடுத்த ப்ராஜெக்டில் கெஸ்ட் நம்பர்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பேன். 1லேருந்து 100 ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க, அதாவது சூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு இந்த ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்னு கொடுத்துட்டு உள்ள 0 to 0,100 கொடுத்துட்டீங்கன்னா இது 100லேருந்து ஏதோ ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணிக்கும். ஓகே, வாணி மேம், நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் இது. ஸோ ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்னு கொடுத்துட்டு 0,100 கொடுத்தீங்கன்னா இந்த 100க்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ இது சூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த கெஸ்ட் நம்பருங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட் அண்ட் டைம். ஸோ பைத்தானில் டேட் அண்ட் டைம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. நார்மலாக நம்ம அதில் வந்து லைப்ரரிஸ் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் டேட் டைம்னு ஒரு லைப்ரரி. ஓகே, டேட் டைம்ங்கிற ஒரு லைப்ரரி. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டேட் டைமில் இருந்து ஃப்ரம் டேட் டைம் டைம் import time delta அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இது எதுக்கு இம்போர்ட் பண்ணுறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் என்ன காமிக்க போகிறேன்னா, ஒரு 2 daysல எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஏ ஈக்குவல் டு டைம் டெல்டா உள்ள டேஸ் எவ்வளவு ஈக்குவல் 2 அண்ட் கமா ஹவர்ஸ் எவ்வளவுன்னு கொடுக்கலாம். ஈக்குவல் 3ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பி ஈக்குவல் டைம் டெல்டா. இங்கே நான் ஹவர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஈக்குவல் ஒரு 4 ஹவர்ஸ் கொடுக்குறேன். இப்போ சி ஈக்குவல் ஏ, ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணோம்னா சி டாட் டேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் இருக்குன்னு. இப்போ நான் இங்கே ஒரு 3 hours இருக்குது, இங்கே ஒரு 4 hours இருக்குது, ஒரு 2 days இருக்குது. அப்போ 2 days 7 hours அப்படிங்கிற டோட்டல் வரும் எனக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ இதில் டேஸ் எவ்வளோ இருக்குது, 2 தான் இருக்குது, அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் சி டாட் செகண்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் மொத்தமாக அந்த 2 hours 7 2 days 7 hours எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம இப்போ ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் இடையில இருக்கிற டேஸை வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரம் டேட் டைமில் ஆக்சுவலாக இது வந்து லைப்ரரி அண்ட் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மாடியூலை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட், ஸோ அதே டேட் டைம் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், இது வந்து கிளாஸ் ஆகிரும், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடியூலை யூஸ் பண்ண முடியாது நம்ம. ஓகே, இது இம்போர்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டேட் டைம் உள்ள 2020 கம்மா டேட் ஃபார்மேட்டிங் இப்படி தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இயர்
மந்த்து, அதுக்கப்புறம் டேட் 2 or 12, 23 இது டேட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி b ஈக்குவல் to 0, 11, 20. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தல ஏல இருந்து எனக்கு 10 நாளுக்கு அப்புறம் என்ன டேட் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா print உள்ள a plus time delta open bracket close bracket உள்ள days equal 10 ன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எனக்கு 12/23 இருந்து கரெக்டாக 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்த டேட் வந்துடும். இது இந்த டேட்ல இருந்து எனக்கு 10 நாளுக்கு அப்புறம் என்ன டேட் வரணும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். அதே இந்த 2 டேட்டுக்கு இடையில எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணோம்னா சிம்பிள் d ஈக்குவல் டு e minus a ஷிஃப்ட் என்டர். இப்போ d ரன் பண்ணி பார்த்தா 30 டேஸ் இருக்கு. எதுக்கும் b minus a கொடுத்துட்டு அதனால -13 வருது. இப்போ d ஈக்குவல் டு a minus b. இப்போ d ரன் பண்ணி பார்த்தோம்னா டேஸ் வந்து 30 நாள் இருக்கு. எதுக்கு ஏக்கு பிக்கு இடையில வந்து எனக்கு 30 நாள் இருக்கு. ஓகே, தென் இப்போ இருக்கிற நான் டுடே டேட் அண்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா டேட் டைம் டாட் டுடே. ஸோ இன்னத்த டேட்டு அண்ட் இப்போ இருக்க டைம். ஸோ 13/6/11 அப்படின்னா 1 மணி 6 நிமிஷம் 11 செகண்ட். ஓகே, இது வந்து இன்னத்த டேட் 28/5/2020. ஸோ பைத்தானில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் டேட் போடுவோம் நம்ம. ஆனால் டேட்டா பேசஸ், எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் எல்லாத்துலேயுமே டேட்டோட ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இயரு, மந்த், அதுக்கப்புறம் டேட்டு. ஸோ இது எது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்த டாபிக் போகலாமா? போலாம். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஷூர். யாருக்கும் டவுட் இல்லைன்னா டவுட் எதாவது இருந்தால் ஃப்ரீயாக கேட்கலாம் நீங்கள். ஏன்னா இது ஸ்கூலோ காலேஜோ மற்ற இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. ஸோ நீங்கள் டவுட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆக முடியும். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எனக்கு தெரியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தெரியும், ஒன்றும் தெரியாது. ஸோ ஈஸியாக ஷேர் பண்ணுங்க, நிறைய டவுட்ஸ் கேளுங்க. அப்படின்னா தான் எனக்கு ஏதாவது தெரியாமல் இருந்தாலும் நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த எஃப், எலிஃப் அண்ட் எல்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம எல்லா பக்கம் யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக இது இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீ பர்டிகுலர் கோடை வந்து ரன் பண்ணு அப்படிங்கிறது கொடுக்குறது தான் வந்து இஃப் அண்ட் எல்ஸ். ஓகே, இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாக் வந்து பசியோட இருக்கு, அது வந்து அந்த ஃபீட் பண்ற மிஷின் ஆர் ஃபீட் பண்ற ரோபோட் வந்து அதை சென்ஸ் பண்ணிட்டு, இப்போ டாக் பசியா இருந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ ஃபுட்ஸை வந்து அதை டெலிவர் பண்ணணும், பசி இல்லைன்னா டெலிவர் பண்ண வேணாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சியில் இதே மாதிரி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இஃப் சம் கண்டிஷன், அதுக்கு கடைசியில் ஒரு கோலன், கீழே நீங்கள் கொடுக்குறப்போ ஒரு டேப் விட்டு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை எழுத ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் எலிஃபும். அண்ட் எல்ஸுக்கு நம்ம எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டோம். ஸோ மேலே இருக்க இஃப் அண்ட் எலிஃப் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டைரெக்டாக எல்ஸுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட சின்டெக்ஸ். அண்ட் ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒரு இஃப் எலிஃப் அண்ட் எல்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அண்ட் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 அசைன்மெண்ட்டும் ஒரு சின்ன ப்ராஜெக்டும் தரேன் இந்த இஃப் எல்ஸை வச்சு. ஆக்சுவலாக இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் பூலியன் எக்ஸ்பிரஷனில் சொல்கிறோம் உங்களுக்கு, இஃப் ட்ரூன்னு வைங்க, அந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே ஒரு டேப் தள்ளி தான் இங்கே வந்து விழும். ஓகே, ஒரு டேப் தள்ளி தான் விழும் கோலன் வச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னா. இது இந்த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம எழுத போகிற ஸ்டேட்மெண்ட்டு இந்த இஃப் கிளாஸ்க்குள்ளே இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் மீன்ஸ் பைத்தான் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். இதே நீங்கள் சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் தான், ஒயிட் ஸ்பேஸ் தான் வந்து கவுண்ட் பண்ணோம். இங்கே பிரிண்ட் உள்ள the condition is true. ஓகே, ஸோ இப்போ எனக்கு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ள the condition is true னு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதில் இந்த ட்ரூங்கிற இடத்துல நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இஃப் I greater than 2. ஓகே, ஸோ 1 less than 2 கொடுத்துட்டு கோலன் என்டர் பிரிண்ட் இட்ஸ் ட்ரூ. ஓகே, இது ட்ரூ, அதனால வந்து உங்களுக்கு ட்ரூன்னு கிடச்சிருச்சு. ஸோ அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக அந்த டாக் இது சொன்னோம் இல்லையா, இப்போ ஹங்கரின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு கொடுப்பேன். ட்ரூ. ட்ரூ எப்பயுமே டி வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபால்ஸுக்கும் எஃப் வந்து கேப்ஸில் இருக்கணும். எஃப் ஹங்க்ரி, இந்த இடத்துல நீங்கள் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நார்மலாக 2 திங்ஸை வந்து நீங்கள் ஈக்குவலான்னு காமிக்கிறதுக்கு 2 ஈக்குவல் போடணும். ஓகே, ஹங்க்ரி ஈக்குவல் ஈக்குவல் ட்ரூ. தென் பிரிண்ட் feed me. என்ன பேர் பண்ணேன்? இந்த ஒயிட் ஸ்பேஸ் முதற்கொண்டு கவுண்ட் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஹங்க்ரி ட்ரூவாக இருக்குது, அதனால் ஃபீட் மீன் வந்துருச்சு. இப்போ இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்து எஃப் கேப்ஸ். ஓகே, ஸோ எந்த இது வரல, ஏன்னா நம்ம கொடுக்கல. அதுக்கு என்ன கொடுக்கலாம், எல்ஸ் print I'm not hungry. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஹங்கரி ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஃபீட் மீன் பிரிண்ட் ஆகும். மேலே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு எல்ஸுக்குள்ளே போயிட்டு I'm not hungry பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஓகே. ஆனால் 2 or more கண்டிஷன்ஸ் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போது
லொகேஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். லொகேஷன் ஈக்குவல் டு பேங்க். ஓகே, இஃப் LOC equal cost of print cool cost. Okay, and இந்த மாதிரி டைம்ல நீங்க elif யூஸ் பண்ணலாம். elif ரெண்டு மூணு கண்டிஷனா கொடுக்குறேன் அப்படின்னா elif LOC equal bank கொடுத்துட்டு pool currencies or pool rupees. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க else யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்க இதுல நெஸ்டட் இஃப் எல்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு அண்ட் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. சரியா, இதை நீங்க இதுக்குள்ள போட்டீங்கன்னா இது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்துடும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பைத்தான்ல. என்னன்னா இப்போ நீங்க இதுக்குள்ள போட்டுட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா எரர் எடுக்கும். என்ன எரர்? இன்வாலிட் சின்டெக்ஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் தான் கொடுக்கணும் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரிங்களா. ஓகே, இப்போ என்னன்னா இது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு இஃப்பை நீங்கள் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே போட்டீங்கன்னா இது அதோட நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் பார்க்கும், இந்த கண்டிஷன் பார்த்துட்டு அது இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான், ஆக்சுவலி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த லூப்ல வரும். ஓகே, இதுக்குள்ள வந்துட்டு செக் பண்ணும். ஸோ இங்கே என்ன இருக்கு, LOC பேங்க்னு இருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், LOC கார்ட் ஷாப்னு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள தான் LOC பேங்க்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இதை செக் பண்ணுது. ஸோ இதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால டைரெக்டாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போய் நோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுது. அதே நான் இங்கே பேங்க்னு கொடுத்துட்டு இங்கே காஸ்ட் ஷாப்னு கொடுப்பேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இதுக்குள்ள போயிடும், கூல் கார்ஸ்னு பிரிண்ட் ஆயிரும். ஆனால் இதுக்குள்ள போகாது. ஸோ இப்போ அந்த கூல் கார்ஸோட நின்றுடும். இங்கேயும் நான் பேங்க்னு கொடுத்தேன்னா கூல் கார்ஸ் அண்ட் கூல் ருபீஸ். ஸோ இப்போ இது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொடுத்துட்டே போகலாம். ஆனால் கொடுக்குறப்போ வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தள்ளி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று எரர் அடிக்கும், இல்லை கண்டிஷனே மாறி போயிடும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் இன் பைத்தான். ஸோ இன்னத்த கிளாஸ் ஓவர். எனி டவுட்ஸ் ஆன் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்? எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்ப நீங்க இஃப் எல்ஸ் அது சொல்லி கொடுத்தீங்க இல்லைங்களா? சோ இப்ப எனக்கு வந்து அதை நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும், லூப் குள்ள இருக்கிற மாதிரி பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும்? ரிப்பீட் ஆகணும்னா நீங்க ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் யூஸ் பண்ணலாம் மேம். ஸோ ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் வந்து we will see in next class மேம். அடுத்த நாளைக்கு வந்து ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் பார்ப்போம். இது வந்து கண்டிஷன் மட்டும் தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஆபரேஷன் எனக்கு நடக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ ஃபார் வைல் அது யூஸ் பண்ணும்போது ரிப்பீட் பண்றதுக்கு ரிப்பீட் பண்ணலாம். ஃபார்ன்றது வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ 1 ல இருந்து 10 வரை உனக்கு மட்டும் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு. அது ஃபார் லூப். கரெக்ட் கரெக்ட். சரி. அதே வைல்ங்கறப்போ எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் n நம்பர் ஆஃப் லூப்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அது வைல். ஓகே ஓகே. Thank you. சோ அப்ப நாளை கிளாஸ்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இல்லையா? நாளை கிளாஸ்ல ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் பார்ப்போம். அதோட டேட்டா டைப், டேட்டா ஸ்ட்ரக்சர்ல லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்ல இருக்கிற இன்னைக்கு பார்த்த மாதிரி
பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் இருக்கு, மீதி இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் போ. ஓகே ஓகே, தேங்க்யூ. எனி அதர்? சார் சொல்லுங்க. சார் நேத்துல இருந்து நீட் போர்ஷன்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. நேத்து ஃபைல் இது ஃபைல் ஓபன் பண்றது, நெக்ஸ்ட் ஃபைல் ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. சார் இந்த பைத்தான் ஃபைல் ஹேண்ட்லிங் சார். பைத்தான் ஃபைல் ஹேண்ட்லிங்கா? எஸ் சார், சாரி. சொல்லுங்க சார். அதுல வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைல் ஓபன் பண்ணி அதுல ரைட் பண்ணி மறுபடியும் ரீட் பண்ணிட்டு ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் if I want to write another line, மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணி தான் ரைட் பண்ண முடியும். I have to type f dot open சார். ஆமா, f dot open, f equal to open. fங்கிறது வந்து ஜஸ்ட் வேரியபிள். நீங்க fக்கு பதிலா எது வேணா வச்சுக்கலாம். அந்த வேரியபிள்ல நான் இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். ஓபன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் குள்ள உங்களோட பாத்து கமா என்ன பண்ண போறீங்க, ரைட் பண்ண போறீங்களா, ரீட் பண்ண போறீங்களா, அப்பெண்ட் பண்ண போறீங்களா, அந்த கீ கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார். அப்புறமா நீங்க டிஸ்ப்ளே 2 or more lines னு சொல்லி கொடுத்தீங்க இல்லீங்களா? என்னமா? டிஸ்ப்ளே 2 சொல்லுங்க. அது சார் சொல்லுங்க. அதான் சார். அதுல மறுபடியும் நான் இன்னொரு லைன் அதுல வந்து ரைட் பண்ணோம்னா, ரைட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ரீட் பண்ணோம்னா அது என்னால முடியல சார். அது சம் எரர். என்ன எரர் வருதுங்க? எரர் ஐ டோன்ட் ரிமெம்பர் சார். பட் எங்களால முடியல. அது மறுபடியும் அது ரைட் பண்ணி மறுபடியும் அதை ஒன் மோர் லைன் அதில் ஆட் பண்ணி அது ரீட் பண்ண முடியல சார். எனக்கு இந்த எரர் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அது என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ செஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா? வேற யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சங்கர் எங்க வாணி காணமே? வாணி தேவராஜ். ஆமா சார், கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீகனெக்ட் ஆகல. இல்ல நான் இருக்கேன். நான் ஓகே, மைட் பி என்னோட நேம் வந்து வேற நேம்ல டிஸ்ப்ளே ஆகுது. நான் இருக்கேங்க நானு. ஓகே 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 ஓகே. இல்ல ஆக்சுவலா கிளாஸ் because generally she will have questions, no? ஓகே. இல்ல கேக்குது தப்பா சொல்லுங்களேன், நான் குறைச்சிக்கிறேன். இல்ல, no, that is very good actually. I'm encouraging you to ask more questions so that people can also get benefit out of it. Okay, nothing wrong actually. I'm encouraging you to ask more questions. நம்ம அடுத்த கிளாஸ் மூவ் ஆகுறது. ஓகே, थैंक यू. இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு நம்ம முன்னாடி இருக்குறதுல வந்து கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தா மேபி எனக்கு அடுத்த கிளாஸ் வந்து நம்ம கத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால தான் கூடுமான மட்டும் கேட்றது. நம்ம வர்க் பண்றது ஈஸியா இருக்கும். Very true. Thank you. Yeah, that's what I encourage. நான் என்ன சொல்றேன்னா, மத்தவங்க கூட கேள்வி கேட்கணும் இந்த மாதிரின்னு சொல்ல வரேன் நான். அப்படின்னா நீங்க நிறைய பிராக்டிகலா வர்க் பண்ணதால நிறைய क्वेश्चंस வருது. மத்தவங்க பிராக்டிகலா வர்க் பண்ணலையோன்ற மாதிரி ஒரு கேள்வியே வருது எனக்கு. டவுட்ஸ் இல்ல மேபி அவங்களுக்கு இன்னும்
அது நிறைய பேர் வந்து இன்னும் இன்ஸ்டாலேஷன் அந்த டவுன்லோட் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபைண்ட் பண்றாங்க. மைட் பி அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். சரி 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 ஷூர் 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 பாருங்க சங்கர், எதனா பசங்க எதனா டவுட் இன்ஸ்டாலேஷன் ஏதாவது செக் பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. கண்டிப்பா சார். After the session also you can check the absentees. Sure sir. In the reasons part. Sure. Okay then, thank you Shankar. Thank you sir. Thank you all. Thank you all. Thank you sir.